ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நான் லேப் ஒர்க் பண்ணி பார்க்கலான்னு உள்ளே போனால் ஒர்க் ஆகலை விஎம் வேறு. என்னடா நம்மளுக்கு வந்த சோதனைன்னு சொல்லிட்டு அந்த பாப்அப் மெசேஜை படித்து பார்த்தா இந்த மாதிரி ஃபைல் இல்லை அப்படின்னு வருது. ஐய, நம்மளுக்கு வந்த சோதனைப்பா சாமின்னு சொல்லிட்டு சரி கூகுளில் தேடி பார்ப்போம்னு சொல்லிட்டு தேடி பார்த்தேன், அப்பயும் வரல. சரி, பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவை விஎம் வேறு ஒரு தடவை ஏற்றி அன்இன்ஸ்டால் பண்ணி பார்ப்போம், ஒரு விஎம் வேரில் தான் இஷ்யூ இருக்கும் அப்படின்னு நினச்சி பண்ணி பார்த்தேன். அப்பயும் ஒர்க் ஆகலை. சரி, கூகுளில் சர்ச் பண்ணி பார்ப்போம். அந்த ஃபைல் நேமை போட்டு பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக அந்த நேமை போட்டேன். போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துச்சு. வந்தோடனே அந்த முதல் லிங்கை கிளிக் பண்ண கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தேன். ஸ்க்ரோல் பண்ண உடனேயும் 32 ஆர்கிடெக்சரா 64 ஆர்கிடெக்சரான்னு கேட்டுச்சு. சரி, நம்ம சிஸ்டம் என்னது, சிஸ்டம் இன்ஃபர்மேஷனில் போனேன். போயிட்டு அங்கே பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு நம்ம சிஸ்டம் வந்து X64 பேஸ் பண்ண பிசின்ட்டு. ஓகே என்ட்டு அதை வந்து நான் டவுன்லோட் கொடுத்துட்டேன். ஓகே, டவுன்லோட் பண்ண உடனே இந்த மாதிரி செகண்ட் ஓட ஆரம்பிச்சிச்சு. செகண்ட் ஓடினதுக்கப்புறம் இந்த மாதிரி டேரெக்டாக கிளிக் பண்ணி நான் டேரெக்டாகவே உள்ளே போயிட்டேன். அது 10 செகண்ட் அதுக்கு வெயிட் பண்ணணும். போயிட்டு அது இருக்கிற வெர்ஷன் பார்த்துக்கிட்டேன், கீழே இருக்க வெர்ஷன் பார்த்துட்டேன். எது பெரிய வெர்ஷன் எது இருக்கோ அதை வந்து கொடுத்துக்கிட்டேன். கொடுத்த உடனே டவுன்லோட் ஆயிடுச்சு. நான் ரீசெண்டாக டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் தேவையில்லை. இன்ட்டு கொடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம ஸ்டார்டிங் எப்படி அந்த பண்ணதை வந்து அப்படியே வந்து ஜிப் ஃபைலாக இருக்கும், அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன். நீங்கள் ரீட் ஃபைல் அதில் ஒன்று இருக்கும், ரீட் மீன்ட்டு. நீங்கள் அதை படித்து பார்த்து ப்ராப்பராக பண்ணாலும் பண்ணலாம், இல்லாட்டி நான் சொல்கிறத பார்த்தாலும் பண்ணாலும் பண்ணலாம். இப்போ அந்த முதல் இருக்க ஃபைலை மட்டும் அந்த ஃபைலை மட்டும் காப்பி பண்ணிவிட்டு நம்ம வந்து விண்டோஸு லோக்கலு அதுக்குள்ளே போயிட்டு திஸ் பிசிக்குள்ளே போயிட்டு லோக்கல் சிக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் விண்டோஸ்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் வந்து சிஸ்டம் 32 அதுக்குள்ளே போயிட்டு இப்போ வந்து பேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். பேஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஒரு சில நேரம் ஒர்க் ஆகாது. ரீப்ளேஸ் கொடுக்குறேன், கண்டினியூ கொடுக்குறேன். இப்போ என்ன வருதுன்னா ட்ரை அகைன் வருது. ஓகே, இதுக்கப்புறம் ரெண்டாவது வழி என்ன இருக்குன்னு பார்க்குறேன். கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ண உடனேயும் வாவ் 64 இருக்கு, அதை கிளிக் பண்ணிட்டேன். இப்போ வந்து எரர் மெசேஜ் எதுவும் வராது. இப்போ கிளிக் பண்ணோடனே ஓகே, அந்த ஃபைல் வந்து கரெக்டாக உட்காந்துருச்சு. இப்போ அதுக்கப்புறம் ஒன்று ப்ராப்பராக பண்ண வேண்டியது என்னன்னா, நம்ம வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ரீஸ்டார்ட் பண்ணால் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி இன்னும் ஒரே ஒரு பேக் இருக்குது. நம்ம செட்டிங்குள்ளே போயிட்டு நம்ம ஆப் எப்பயுமே பார்ப்போம்ல, அதில் போயிட்டு C++ வந்து நம்ம ரிப்பேர் ஆப்ஷன் கொடுக்கணும். ஏன்னா அவங்களே வெப்சைட்டில் நம்ம வெப்சைட்லேயே பார்த்துருப்போம், அவங்க C++ இந்த மாதிரி இஷ்யூ இருக்கனால கூட இந்த மாதிரி ஆகிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிவிட்டு 3 டாட்ஸ் இருக்கும், கிளிக் பண்ணிவிட்டு அதை வந்து மாடிஃபை கொடுத்துட்டு ரிப்பேர்னு வரும். ரிப்பேர் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரிசையாக ஒவ்வொன்றையா ரிப்பேர் பண்ணி பார்க்கணும். இந்த ரிப்பேர் பண்ணுறனால ஏதாச்சும் ஒரு ஃபைல் ஏதாச்சும் டிபெண்டன்சி பேஸ் பண்ணி ஏதாச்சும் ஒரு ஃபைல் வந்து மிஸ்கான்ஃபிகர் ஆகிருக்கலாம், ஏதாச்சும் டெலிட் ஆகிருக்கலாம், இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு இஷ்யூ பக்காக கூட இருக்கலாம். அந்த மாதிரி பக்கு இந்த மாதிரிலாம் வந்து இந்த மாதிரி ரிப்பேர் கொடுக்கும் போது சால்வ் ஆயிரும். மோஸ்ட்லி இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை அன்இன்ஸ்டால் பண்ணுறது செய்கிறத பாருங்கள். அப்படி உங்களுக்கு இதை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணும்னா நம்ம போன வெப்சைட்லேயே அங்கே மேலேயே ஷோ பண்ணியிருப்பாங்க அந்த லிங்க்கை, அதில் போய் டவுன்லோட் பண்ணலாம். இல்லை அஃபிஷியல் மைக்ரோசாஃப்டோட வெப்சைட்டில் போய் பண்ணாலும் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி போய் காமிக்கிறேன், இன்னொரு கிளிக் பண்ணுறேன். இப்போ முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த பார்த்தீங்களா, முன்னாடியே அவங்க கொடுத்துருப்பாங்க, இங்கேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜென்யூனாக இருக்குன்னா நீங்கள் மைக்ரோசாஃப்டோட இதில் போய் டவுன்லோட் பண்ணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் அடுத்து வந்து எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு ஒரு தடவை ரெஃப்ரெஷ் பண்ணிடுறேன். ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு ஷட் டவுன் பண்ண ட்ரை பண்ணுறேன். மோஸ்ட்லி ஷட் டவுன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இப்போ டேரெக்டாக நம்ம பண்ணாலே வந்துடும். ஓகேங்களா, ஒரு தடவை உங்களுக்கு வீடியோக்காக நான் அப்படி பண்ணுறேன். ஓகே, பண்ணியாச்சு. நான் ஷட் டவுன் பண்ணிவிட்டு என்னன்னு சொல்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஷட் டவுன் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிட்டேன். இப்போ டபுள் கிளிக் மட்டும் கொடுக்குறேன். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஓகே, வாவ், பக்காவாக ஒர்க் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி நமக்கு அந்த எரர் வந்துச்சு, இந்த தடவை அந்த எரர் வரல. ரன் அட்மினிஸ்ட்ரேட்டர் எதுவுமே நான் கிளிக் பண்ணல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஓப்பன் சோர்ஸ் ஃபயர்வால் ஒன்று இருக்குது, நான் அதைவே ரன் பண்ணி காமிக்கிறேன். உள்ளுக்குள்ளே ஏதாச்சும் ஃபைல் மிஸ் ஆகிருக்கலாம். ஒருவேளை இது மட்டும்தான் விஎம்வேரில் மட்டும்தான் இஷ்யூவா, இல்லை நம்ம ஃபைல்லையும் இஷ்யூவான்னு ஒரு செக் பண்ணிக்கலாம்.
ஓகே, என்டர் கொடுக்குறேன். ஓகே 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 ஓகே, பக்கா ஒர்க் ஆகுது. ஓகே, இந்த மாதிரி எரர் வந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் பயப்பட தேவையில்லை. நீங்கள் கூகுளில் பண்ணி பார்த்தாலே போதும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.